Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது போக உங்கள் ஸ்கூலில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதுலேருந்து எடுத்துருங்க. சரிங்களா? தமிழ் மோஸ்ட்லி ஜனவரி பிப்ரவரி மந்த் போர்ஷன்றதுனால நான் அதை மட்டும் எழுதியிருக்கேன். தமிழ் இயல் 1 இயல் 2. அடுத்தது இங்கிலீஷ் வந்து யூனிட் 1 யூனிட் 2, மேக்ஸில் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2. அதாவது சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.5 வரைக்கும், 2.1லேருந்து 2.5 வரைக்கும், ஜியாமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.1 அண்ட் 4.2, சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 யூனிட் 2 அண்ட் தென் கெமிஸ்ட்ரி யூனிட் 3. இது ஜான்வரி மந்த் போர்ஷன் அண்ட் தென் பிப்ரவரி மந்த் போர்ஷன்ற மாதிரி. சோஷியல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 அண்ட் 2, ஜியோகிரஃபி யூனிட் 1 அண்ட் 2, சிவிக்ஸ் யூனிட் 1. ஸோ இது வரைக்கும் போர்ஷன்ஸ். நம்ம ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு Jan 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ் மேக்ஸ், ஸோ டெய்லி பேஸில் மேக்ஸ் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். 2 நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ்ன்ற மாதிரி. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம், இன்னொரு நாளைக்கு நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி February 20 அந்த மாதிரி நமக்கு வந்து தேர்ட் மிட்டம் டெஸ்ட் வந்துடும். தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் முடிஞ்ச வர முடிச்சிருங்க, ஏன்னா இது 2 நாளைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து January 26 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷ் வந்து யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1. அடுத்து January 27 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸ் வந்து யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2. நெக்ஸ்ட் January 28 சோஷியலும் மேக்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். சோஷியல் யூனிட் 1 ஹிஸ்ட்ரியில் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல். இதில் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸசைஸும் பார்த்துருங்க. January 29 சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3, அதாவது ஃபிசிக்ஸ் யூனிட் 1 வந்து 2 நாள் வச்சுருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் January 30 சோஷியல் அண்ட் மேக்ஸ், யூனிட் 1 ஹிஸ்ட்ரி அண்ட் எக்ஸசைஸ் 1.3. January 31 சயின்ஸ் மேக்ஸ் யூனிட் 2 சயின்ஸில் அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4. அடுத்து February 1 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் யூனிட் 1 ஜியோகிரஃபி அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4. தென் February 2 தமிழ் மேக்ஸ். தமிழ் வந்து இயல் 1, அடுத்தது மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.5. February 3 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.5. February 4 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1. சரிங்களா? ஸோ 2.1 இங்கே ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு 3 days பேஸில் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஆகிருக்கு. February 5 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் யூனிட் 1 ஜியோகிரஃபி அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1 2 days பிளான். February 6 வந்து தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2. நெக்ஸ்ட்டு February 7 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2. நெக்ஸ்ட்டு February 8 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸ் வந்து யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. February 9ல் சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் யூனிட் 1 சிவிக்ஸ் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. ஸோ 2 days பிளானில் இதுதான் சொன்னேன். ஒரு நாள் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் பார்த்தாலும் ஓகே. எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸசைஸ் யுவர் சாய்ஸ். February 10 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழில் இயல் 2 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.4. நெக்ஸ்ட்டு February 11 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4. அடுத்தது February 12 சயின்ஸ் அண்ட் தென் மேக்ஸ். சயின்ஸில் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. இந்த யூனிட் 3 வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்டில் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு லெசனும் கம்ப்ளீட் பண்ணும் போது ஓவரால் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிருங்க. February 13 வந்து சோஷியலும் மேக்ஸும். சோஷியல் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. அடுத்து February 14 தமிழ் மேக்ஸ். தமிழ் வந்து இயல் 1 2, அடுத்து மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.1. தென் February 15 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 இதில் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை முடிச்சிருங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1. இல்லை நான் இங்கிலீஷ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க சயின்ஸ் ஆர் சோஷியல் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா சயின்ஸ் சோஷியல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, சோஷியல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இல்லையா லெசன்ஸ். அதனால் நீங்கள் இப்படி பிளான் பண்ணாலும் ஓகே. இல்லை இங்கிலீஷே எனக்கு பெண்டிங் இருக்குது மேம் அப்படின்னா இங்கிலீஷை முடிச்சிருங்க. நான் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க சயின்ஸ் ரிமைனிங் எந்த லெசன் இருக்கோ அதை முடிச்சிருங்க, இல்லை சோஷியல் எந்த லெசன் இருக்கோ அதை முடிச்சிருங்க. Then February 16 science and max. Science la unit 3 and then max exercise 4.2.
February 17 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 2 அண்ட் தென் எக்ஸசைஸ் 4.2. February 18 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதோட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஓவரால் ரிவிஷன் கொடுத்துருங்க. இல்லையா நான் இதிலே வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா முன்னாடி ஃப்ரீயாக இருந்ததுன்னா முடிச்சிட்டிங்கன்னா வந்து எப்போ முடிக்கிறீங்களோ அதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஸோ February 20 அது மாதிரி செகண்ட் வீக் போல் நமக்கு வந்து தேர்ட் வீக் போல் நமக்கு வந்து தேர்ட் மிட்டம் வந்துடும். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பிளான் கூட கொஞ்சம் டிலே தான். ஸோ இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். டே வைஸ் ஷெட்யூலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. இன்னைக்கான டேட் February 16 சரி இப்போ Jan 25 நாளைக்கு இதை எழுதிட்டிங்கன்னா தமிழ் இயல் 1 இது நம்ம முடிச்சிருக்கோம். இந்த இயல் 1ல் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்றத இங்கே எழுதிக்கோங்க. சப்போஸ் அதில் இன்னும் உரைநடை பெண்டிங் அப்படின்னா உரைநடை, ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பெண்டிங்கோ எழுதிக்கோங்க. அடுத்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. அடுத்து நாளைக்கு இங்கிலீஷ் யூனிட் 1 என்ன பெண்டிங் இல்லை எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட். மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 இப்போ டிக் போட்டிங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டெய்லி பேஸில் படிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவும் வேணாம் படிக்கும் போது. அதே மாதிரி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஈவன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைமிங்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். விளையாடுறதோ இல்லை டிவி பார்க்குறதோ எதுனாலும் சரி. இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற பிளானை வந்து கரெக்டாக முடிச்சிங்கன்னா எக்ஸாம்குள்ளே சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் முடிச்சிருக்கோம், இதெல்லாம் பெண்டிங்ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.